ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உள்ள வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பாக இருந்த உறவு, ரொம்ப பாசமாக இருந்த உறவு, ஒரு காலத்தில் நீங்கள் தான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த உறவு திடீர்னு உங்கள் அன்பை புரிஞ்சிக்காம உங்களை விட்டு வெறுத்து உங்களை மதிக்கவே செய்யாமல் அவங்க விலகி போகிறாங்களாம். இப்படி உங்கள் வாழ்க்கையில் ஏதோ உங்களை நேசிச்ச உறவு, நீங்களும் விரும்பின உறவு உங்களை வெறுத்து உங்களை மதிக்காம உங்களை விட்டு விலகி போனாங்கன்னா இதை மட்டும் செய்யுங்க. அவங்க உங்களை நெருங்கி பக்கத்துல வருவாங்க. இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா? வாழ்க்கையில ரொம்ப நேசம் வைக்கிறதுக்கும் பாசம் வைக்கிறதுக்கும் ஒரு உறவு இருந்துன்னா அதை விட சந்தோஷம் எதுவுமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஆனா அதே நேசம் வச்ச உறவு, பாசம் வச்ச உறவு திடீர்னு வெறுத்துட்டு ஒதுக்கிட்டு மதிக்காம போகும்போது, குறிப்பா மதிக்காம போகும்போது மனசளவுல காயங்களும் வருத்தங்களும் வேதனைகளும் பெருகிட்டு தான் இருக்கும். இது ஒரு மனித இயல்பு தான். ஆனா அந்த இதுக்குள்ளே இருந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை அழிஞ்சு போயிடும். இதை முதல்ல கவனத்துல வச்சுக்கணும். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் வரும். என்ன அப்படின்னா, மதிக்காம வெறுத்துட்டு போகிற உறவுகள், அதாவது ஒரு காலத்துல அன்பா இருந்த உறவு, இந்த உறவு எதுக்காக மதிக்காம வெறுத்துட்டு போறாங்க? ஏன் நான் என்ன பண்ணனே, என்ன தப்பு பண்ணனே அப்படின்லாம் உங்க மனசுல பல கொஸ்டின்ஸ் வரும். ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. ஒருத்தங்க உங்களை மதிக்கல அப்படின்னா அது உங்க மனசை காயப்படுத்தும். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை நெகட்டிவா எடுக்கிறதும் பாசிட்டிவா எடுக்கிறதும் உங்க கருத்துல தான் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் என்னன்னா, ஒருத்தங்க உங்களை மதிக்கல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மனசுக்குள்ளே அதை வச்சு கவலைப்படுவாங்க. அந்த கவலையில இருந்து வெளியே வர முடியாம தத்தளிப்பாங்க, திணறுவாங்க. இதுல மதிக்காம போன உறவுகளை கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, அவங்க மதிக்காம அவங்க கடமையில கரெக்டா இருந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு லைஃபை சூஸ் பண்ணிட்டு அவங்க கடந்து போயிட்டு தான் இருப்பாங்க. நீங்க அதை நினைச்சு அழுதுட்டு இருப்பீங்க அந்த நினைவுகளோட. இப்போ அந்த நினைவுகள்ல இருந்து நான் வெளியே வரணும். ஆனா அதே மதிக்காத உறவு என்னையா நாடி தேடி நெருங்கி வரணும் இப்படின்னு ஒரு ஆசை இருக்கா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. ஒருத்தங்க மதிக்காம போன உடனே மனசு காயப்படுத நிறுத்திட்டு, யார் உங்களை மதிக்காம போனாங்களோ அவங்க உங்களை மதிக்கணும். திருப்பி அவங்களே உங்களை தேடி வரணும், அதுவும் நெருங்கி வரணும் அப்படின்னு சொல்லி ஆசை இருக்கா? அப்போ நம்ம இதே ஒண்ணு ட்ரை பண்ணா போதுங்க. என்ன அப்படின்னா, மதிக்காதவங்களை நினைச்சு கவலைப்படதை விட்டுட்டு மதியாதா தலைவாசல் மிதிக்காதே அப்படின்னு சொல்லியிருக்குல்ல. உங்களை ஒருத்தங்க மதிக்கலைன்னா அந்த இடத்துல நீங்க நிற்காதீங்க, மௌனமா அதுல இருந்து வெளியே வந்துருங்க ஃபர்ஸ்ட். அதே போல அந்த இடத்துல நம்ம சப்பல் வரப்பே இருக்க தகுதி கிடையாது. ஏன்னா மதிக்கலைன்னா அங்க உங்களை நீங்க போய் நின்னீங்கன்னா பழையபடியும் உங்க தன்மானம் இழந்து போக நேரிடும். இப்படி மதிக்காதவங்களை விட்டு விலகி வந்துட்டு அவங்க கிட்ட போய் கெஞ்சிட்டோ கூத்தாடிட்டோ நிற்க கூடாது. அப்படிங்கும்போது நீங்க கெஞ்சும் போது பழையபடியும் உங்க தன்மானம் இழந்து ரொம்ப இழிவான ஒரு பேச்சுக்கு நீங்க சந்திக்க நேரிடும். அதனால மௌனமா வெளியே வந்துருங்க. எப்பவுமே அவங்களுக்கு அவைலபிளா இருக்காதீங்க. அவங்க கிட்ட எப்பவும் நான் அன்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் நிற்காதீங்க. எனி டைம் கால் பண்ணாதீங்க. மதிக்கல, இவங்க இப்படித்தான் அப்படின்னு சொல்லி யோசித்துக்கணும். இது அதே போல அவங்க மதிக்கலையேன்னு சொல்லி நீங்க அதே யோசிச்சுட்டு மற்ற இதுல உங்க கவனத்தை செலுத்தாம இருந்தீங்கன்னா இது ஒரு நெகட்டிவான யோசனை, நெகட்டிவ் திங்கிங்னு சொல்லலாம். யார் உங்களை மதிக்கலையோ அவங்க முன்னா நான் வாழ்ந்து காணிப்பேன் அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ளே ஒரு எண்ணங்களை கொண்டு வரணும். இது பாசிட்டிவான திங்கிங். இது உங்க கையில தான் இருக்கு. நெகட்டிவ் வேணுமா பாசிட்டிவ் வேணுமா? உங்க வாழ்க்கையில ரொம்ப நீங்க நல்லா இருக்கணும்னா அந்த பாசிட்டிவ் உங்களுக்கு ரொம்ப நல்லது. யார் உங்ககிட்ட மதிக்கலையோ அவங்களே திரும்ப வரணும்னா, இப்போ மதிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? அது என்னன்னா, முதல்ல இந்த உலகத்துல மனித அன்புக்கு இருக்கிற முக்கியத்துவம் கம்மி ஆயிட்டே தான் இருக்கு அப்படின்னே சொல்லுவேன். எதுக்கு முக்கியத்துவம் பெருகிட்டு இருக்கு அப்படின்னா பணத்துக்கும் பதவிக்கும் அந்தஸ்துக்கும். அப்போ இந்த பணம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க உங்களை மதிக்காம போனாங்கன்னா
பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு உங்க அன்புக புரிஞ்சிக்காம உங்களை மதிக்காம போறாங்கன்னா நீங்க அவங்களுக்காக தேவையே கிடையாது. ஏன்னா இது பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்த உறவு, அன்பு. இது உண்மையான அன்பு கிடையாது, இது ஒரு போலியான அன்பு. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த பணத்துக்காக தானே நீ என்னைய விட்டுட்டு போன, இந்த பணம் இல்லைன்னு தானே என்னை நீ மதிக்கல, அதனால அந்த பணத்தை நான் சம்பாதிச்சு காணிப்பேன். இது அது ஒரு பாசிட்டிவான எண்ணம். இந்த எண்ணத்தை உங்க மனசுல முதல்ல கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு அந்த பணத்தை சம்பாதிக்க நம்ம என்னென்ன பண்ணணும், அதுக்காக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். உங்க முழு கவனத்தையும் உங்க வாழ்க்கையில தான் நீங்க செலுத்தணும். இவ்வளவு நாளும் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக என்ன பிடிக்கும் பிடிக்காது அதெல்லாம் நீங்க பார்த்து செய்தீங்களா? லாஸ்ட்ல உங்களுக்கு கிடைச்சது என்னது? இந்த வெறுப்பான பேச்சுக்களும் மரியாதை இல்லாத வார்த்தைகளும் தானே. இப்போ நீங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு என்ன பிடிக்காது, அதை முதல்ல நீங்க உங்களுக்காக நீங்க வாழுங்கன்னு சொல்லுவேன். உங்க கவனத்தை உங்க வாழ்க்கையில செலுத்துங்க. உங்களுக்கு எதுல உங்களுக்கு முழு கவனம் வருதோ, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுல முழு கவனத்தை செலுத்திட்டு அந்த வாழ்க்கை தரத்துல முன்னேறதுக்குள்ள வழியை பாருங்க. யார் உங்களை தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்க பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களோ அவங்க முன்ன பல மடங்கு உயர்ந்த நிலைமையில நீங்க வாழ்ந்து காணிக்கணும். அந்த வளர்ச்சி அவங்கள விட பல மடங்கா இருக்கணும். அப்படி இருக்கும்போதுதான் அவங்க மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே அவங்களுக்குள்ள வரும். நீங்க அழுதுட்டு இருக்கிறதுனாலயோ அல்லனா யார்ட்டையாவது போய் ஷேர் பண்ணி புலம்பிட்டு இருக்கிறதுனாலயோ, நான் இவங்க மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கேன், நிறைய பேர் இதான் சொல்லுவாங்க, நான் இவ்வளவு அன்பு வச்சிருந்தேன், இதெல்லாம் பண்ணினேன், ஆனா அவங்க புரிஞ்சுக்காம என்னை கேவலமா பேசிட்டு மரியாதை இல்லாம பேசிட்டு வெறுத்துட்டு வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லினா அடுத்தவங்ககிட்ட நீங்க புலம்புவீங்க. இப்படி அடுத்தவங்ககிட்ட நீங்க புலம்புறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா அவங்க இவங்க கிட்ட நல்ல பிள்ளை மாதிரி கேட்டுக்குவாங்க. திருப்பி அகைன் கொஞ்சம் தள்ளி போய் இன்னொரு விதமா பேசி அது பல பிரச்சனைக்கு உள்ளாகும். இதுல ஏதாவது ஒரு பயன் உண்டா அப்படின்னா இல்லைங்க. நீங்க யாருக்கிட்டையும் இதை பத்தி ஷேர் பண்ணாதீங்க. உங்களை நீங்களே செதுக்குங்க, யார் கண்ணிலையும் படாதுங்கன்னு சொல்லுவேன். உங்களுக்கு இருக்கிற ஏம், உங்களுக்குள்ள குறிக்கோள், உங்களுக்குள்ள என்ன ஆம்பிஷன் இருக்கு, இதை யாருக்கிட்டையுமே சொல்லாம நீங்க அந்த ஆம்பிஷனை நோக்கி தான் ஓட பார்க்கணுமே தவிர, இவங்க என்னைய நல்ல பாசமா இருந்தவங்க இன்னைக்கு என்னைய மதிக்கல அப்படின்னு சொல்லி புலம்புறதை நிறுத்திட்டு மௌனமா அதுல இருந்து வெளியே வந்துட்டு யார் நம்மள நேசிக்காம, யார் நம்ம கிட்ட வெறுப்ப காணிச்சு, யார் நம்மள மதிக்கலையோ அவங்க கண் காணும்படி வாழ்ந்து காணிக்கணும். இதுலதான் உங்க முழு கவனத்தையும் செலுத்தணுமே தவிர நீங்க வேற எதெல்லாமோ நீங்க செலுத்திட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கை நல்லா இருக்காது. அப்போ நீங்க இப்போ அவங்க முன்ன வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அப்ப அவங்க யோசிப்பாங்க, ஐயோ நம்ம இவங்களை போய் மதிக்காம வெறுத்துட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி. அப்பதான் யோசிப்பாங்க, நம்ம கையில இருந்தது கல் இல்லை, வைரம், இதை போய் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஃபீலு அவங்களுக்கு அப்பந்தான் வரும். நீங்க அழுதுட்டு இருக்கிறதுனாலயோ புலம்பிட்டு இருக்கிறதுனாலயோ எதுவுமே நடக்க போறது கிடையாது. கண்டிப்பா உங்க வாழ்க்கை தரத்துல நீங்க முன்னேறி காணிங்க, வாழ்ந்து காணிங்க. அவங்க முன்ன கண்டிப்பா அவங்க ஃபீல் பண்ண வைங்கன்னு சொல்லுவேன். அப்படி ஃபீல் பண்ண வைக்கும் போது கண்டிப்பா அவங்க மிஸ் பண்ணிட்டோங்கிற ஒரு ஃபீல் அவங்களுக்குள்ள கண்டிப்பா வரும். இப்படி வரும்போது அவங்களே யோசிப்பாங்க, ஐயையோ நம்ம மிஸ் பண்ணிட்டோம், இனியாவது நம்ம அவங்க கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களை மதிக்காம இருக்கிறவங்க உங்க தகுதி தராதரம் உயர்ந்த நிலைமையில நீங்க வரும்போது, உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கும்போது கண்டிப்பா அவங்க தேடி உங்களை நெருங்கி வருவாங்க. ஆனா இப்படி நெருங்கி வரவங்க கிட்ட நீங்க என்னன்னு, அதாவது ஒரு கஷ்டம் வருது, ஒரு மன காயங்கள் வருது, உங்களுக்கு ஒரு அவமானம் வருது, இதை உடனே மறந்துடலாமா அப்படின்னா கண்டிப்பா அதை எப்படி சொல்றது, அதை மறந்து வெளியே வரணும். பட் அந்த சூழ்நிலை நீங்க மறக்காதீங்க. ஏன்னா எப்படி இருந்தா யார் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வச்சதே அந்த சூழ்நிலையில தான். இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, வாழ்க்கையில உயர்ந்தவங்க எல்லாம் ஒரு காலகட்டத்துல ரொம்ப அடுத்தவங்களால அவமரியாதையா பேசப்பட்டு ஒதுக்கி தள்ளப்பட்டவங்க தான் இன்னைக்கு வாழ்க்கையில முன்னேறி இருக்காங்க. அதே போல உங்க வாழ்க்கையிலயும் உங்களை முன்னேற்றத்துக்கு வந்ததுதான் இந்த இது அப்படின்னு சொல்லி நினைச்சு அதை பாசிட்டிவா நினைச்சு வெற்றி நட போடுங்க.
வாழ்க்கை வாழ்றதுக்கு தான், எப்பவுமே அழுது புலம்புறதுக்கு இல்லை. கண்டிப்பா உங்க வாழ்க்கைய மாறும். கண்டிப்பா நீங்களும் முன்னேறுவீங்க, உங்க வாழ்க்கையில வெற்றி அடைவீங்க. அடுத்தவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டா, அடுத்தவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க, இதை வச்சு நீங்க ஒரு நாள் ஃபீல் பண்ணாதீங்க. இப்பமாவது அவங்க குணங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, அதுக்காக நன்றி சொல்லுங்கன்னு சொல்லுவேன். இப்போ ஒரு பறவை பறந்துட்டே இருக்கு, அந்த பறவையை டிஸ்டர்ப் பண்ண ஒரே ஒரு கல்லு போதுங்க. நல்ல மன நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மனுஷனுடைய மன நிம்மதியை கெடுக்கணும்னா வாயில இருந்து வரக்கூடிய ஒரு சொல் போதும். அந்த சொல் உங்களை மரியாதை இல்லாம அந்த பேசின அந்த சொற்களை நீங்க செதுக்கி உங்க வாழ்க்கையை உயர்த்தி செல்லக்கூடிய ஒரு படிக்கட்டா மாற்றணும். அது உங்க கையில தான் இருக்கு. நான் சொல்றேன், உங்களால முடியும். கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில முன்னேற உங்களால முடியும். உங்ககிட்ட அதுக்குள்ள திறமை இருக்கு. வாழ்க்கையில முன்னேறி நீங்க அவங்க முன்ன வாழ்ந்து காணிங்க. உங்களை மதிக்காதவங்க தேடி மரியாதையும் தருவாங்க, அதே போல நாடி நெருங்கியும் வருவாங்க. இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அதுவரை பாய், see you. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்லோட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அதுவரை பாய், see you.